நான் ஜெர்மனில் இந்த சிவமார் என் யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் செய்து காட்டப்படுறது ஒரு வாய்ஸை தொட்டியாண்டா ஒரு பான் கூக்கன் மாதிரி கடவுளியை நீங்கள் பண்ணலாம். லீடில் அல்டியில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. அது சோழன் மாவில் செய்த ப்ரோட் மாதிரி தொட்டியா விற்கிது கடவுளையே வேண்டலாம். அந்த தொட்டியாவில் எப்படி வெரி சிம்பிளாக பிச்சா செய்கிறேன்னு காட்டுறேன். அதே பிச்சாவை நீங்கள் வீட்டை செய்து பாருங்க, சுலபமாக ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முதல் இந்த யூடியூப் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நேரம் பண்ணுங்கள். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ செய்முறையை பார்ப்போம் பாருங்கள். இதுதான் அந்த தொட்டியான்னு சொல்கிறது. அந்த இது வந்து சோழன் மாவில் செய்த தொட்டியா ரொட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் கடவுளையை வேண்டலாம். இப்போ நான் இது 2 செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெரி சிம்பிள். இப்போ நான் கொஞ்சம் டொமாட்டோன்னு பற்றி வச்சுட்டு வந்து சேரி டொமாட்டோன்னு சொல்கிறாங்க, அதாவது கேஸ் டொமாட்டோன்னு ஏமாட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் நாங்கள் வந்து உரைப்பாய் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் அந்த வெங்காய தண்டு, மற்றது கேஸை ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை உப்பு போட்டு வச்சுக்கிறேன். முட்டையை கலக்கிட்டு இப்போ அதுக்கு மேலே விட்டுட்டு இப்போ செய்முறையாக பார்ப்போம். இது கேஸை வந்து கவுடா கேஸ் எடுக்கலாம், மென்டாலா கேஸ் எடுக்கலாம். ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கிறேன். இவ்வளோ தான் தேவை. பாருங்க எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம். என்ன இது முட்டையை நல்லா உப்பு மிளகா எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு மிளகா போட்ட முட்டையை நல்லா கலக்குவோம். ஓகே, இந்த முட்டையை இந்த தொட்டியாவுக்கு மேலே போடுவோம். முட்டையை இதுக்கு மேலே விட்டு எல்லாரும் பரவுறீங்க. வேறு சிம்பிள், ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன செய்கிறீங்க, வட்டி வச்ச தக்காளி பழத்தை போடுறீங்க. இப்போ இந்த வெங்காயத்தண்டை போடுறீங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் போடுறீங்க. இவ்வளோ தான் வேலை. இப்போ இந்த கேசையை போட்டுட்டு இப்போ ஒரு 180 ராட்டில் ஒரு 10 நிமிஷம் பக்கம் பண்ணுவோம். பாருங்கள் இப்படி வேற மாண்டு. இது வீட்டை நீங்கள் இலகுவாக செய்து பார்க்கலாம். இப்படி வடிவான பிச்சா நீங்கள் கரிய வேலையில் செய்ய உங்களுக்கு வேலையில் டைம் பத்தாடிக்கு இப்படியான பிச்சாலும் நீங்கள் வட்டி செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களை விரும்பினா நீங்கள் சிங்கன் சலாமி என்ன மச்சங்கள் என்னென்னலாம் போட்டு செய்யலாம், மரக்கரையும் போட்டு செய்யலாம். பாருங்க அப்படி இருக்காண்டு. இப்போ பக்கம் பண்ணி பார்ப்போம் 10 நிமிஷம். நான் 2 பிச்சா செய்திருக்கிறேன். இப்போ செய்து போட்டு பார்ப்பேன் என்ன அப்படி பார்க்க இப்படி கதியாக சின்னதாக, அதாவது ஈஸியாக பிச்சா செய்கிறேன்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த பிச்சா விட்டு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பக்கோஃபனில் 180 ராட்டில் ஒரு 12 நிமிஷம் வச்சு பார்ப்போம். பாருங்க அப்படி சூப்பராக வேணும். நான் 2 செய்தேன், 2ஐயும் செய்து பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிச்சா. பிச்சா அவனில் வச்சுருக்கு, அதாவது பக்கோஃபனில். இப்போ பக்கம் பண்ணி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு பட்டி சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கும் பார்க்க சாப்பிடணும் போல இருக்கும். ஒன்றும் செய்யலாத இந்த யூடியூப்பை பார்த்து செய்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ பக்கம் பண்ணிவிட்டு எடுத்துப்போம். பாருங்க 10 நிமிஷம் வச்சு முடிஞ்சது. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பாருங்க சூப்பராக வந்துடுது. இப்படி வீட்டை நீங்கள் இலகுவாக ஈஸியாக செய்யலாம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. மற்றது ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளே இது செய்திடலாம். என்ன பாருங்க, இதை இப்போ வட்டி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. ஆனால் இது வந்து பிச்சாவோட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்க ஒரிஜினல் பிச்சா இப்போ சாப்பிட்டு பார்க்காம அப்படி இருக்குண்ணா அதுங்களா வடிவ அவிஞ்சு எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதுதான் பிச்சா பாருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வீட்டில் நடக்கிற சாமானை கொண்டு வந்து இந்த பிச்சா செய்யலாம். தனியாக நீங்கள் அந்த தோட்டியா மாய்ஸ் சோழன் மாவில் செய்த தோட்டியான் அது அள்ளி இல்லீடு இல்லை எந்த கடையில் மாடலாம். அது ஒரு 5 போட்டது 2000 வேண்டி இப்படி செய்து பாருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கோ யாருக்கா விருந்தினர் வந்தாலும் உடனே செய்யலாம் இந்த சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்காம அப்படி இருக்கேன். உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கேன்னு பார்க்க நல்லா பசிக்கேன்னு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஆனால் இதை நீங்களே வீட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். சரியாக சூப்பர். இந்த உரைப்பம் எல்லாம் இருக்குண்ணே. ஓகே, வீட்டை செய்து பார்த்து சாப்பிடுங்க. ஓகே, வேணுமெண்டா அட்ரஸ் அனுப்பி விட்றேன். பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள்.